அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சிவராம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, குலதெய்வத்தை எப்பெல்லாம் நம்ம வழிபடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். குறிப்பாக குலதெய்வத்தை மாதம் நம்ம குறிப்பாக அதில் என்ன சொல்லணும்னா, மாசப்பிறப்பு அன்னைக்கே நம்ம போய் குலதெய்வத்தை வழிபட்டோம் அப்படின்னா அந்த மாதம் முழுவதும் நம்ம எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அடுத்தது, பௌர்ணமி தினங்கள்ல நம்ம குலதெய்வத்தை வழிபடும் போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் சாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறது. அடுத்தது, சனிக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் நம்ம வணங்கும் போது குலதெய்வத்துடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. அது குறிப்பாக சனிக்கிழமையில ஐயனார், சாஸ்தா போன்ற தெய்வங்களை, அந்த காவல் தெய்வங்களை வழிபடும் போது அவருடைய பாதுகாப்பு நம்ம குடும்பத்துக்கும் நம்ம குலத்துக்கும் நமக்கு கிடைக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையில வழிபடும் போது குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. அடுத்தபடி, வருஷம் நம்ம இந்த குலதெய்வத்தை இந்த தினங்கள்லாம் நம்ம வழிபடும் போது எல்லா விதமான அனுகிரகம் நமக்கு கிடைத்து குலதெய்வத்துடைய சாபம் நிவர்த்தி ஆகிறது. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.